ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அப்ராடில் வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது டவுட் கேட்குறீங்க. அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தவரையில் அப்ராடில் படிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் 20 to 25 lakhs காஸ்ட் இருந்தாவே நீங்கள் ஹோல் எம்பிபிஎஸ் கோர்சஸ்மே வந்து கிளியர் பண்ணுற மாதிரிலாம் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அண்டு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட்டு ஈவினிங் அதாவது எண்ட் ஆஃப் எம்பிபிஎஸ் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது மாதிரி லோ பட்ஜெட் கண்ட்ரிஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ ஈவன் கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ லோ பட்ஜெட் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரீஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லது. செகண்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலிப்பைன்ஸ், ரஷ்யா, வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரீஸை நீங்கள் சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் கோர்ஸோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 to 50 lakhs மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கீங்க, எங்களுக்கு லோ பட்ஜெட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸை யூஸ் பண்ணுறது, அதை செலக்ட் பண்ணுறது நல்லது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர் தேவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ராடு போகணும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கணும். நீட் எக்ஸாம் வந்து கன்ஃபார்மாக அப்பியர் ஆகிருக்கணும். ப்ளஸ் வந்து +2 மார்க் ஷீட் வித் ஃபோட்டோ. இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமே நம்ம வந்து ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் ஈஸியாக வாங்கிடலாம். பார்த்திங்கன்னா இதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ்லேருந்து அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட்மிஷன் லெட்டர் ப்ரொவைட் பண்ணுற வித்தின் 15 days வந்து நீங்கள் காலேஜுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் தேவைப்படுது, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்படுது, இல்லை அட்மிஷன் எனக்கு வந்து எனக்கு எந்த கண்டிஷன் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அட்மிஷன் போட கொடுங்க, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கைடன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்சஸ்மே வந்து எக்ஸாம்ஸ் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி நீங்கள் வந்து என்எம்சி ரூல்ஸு எம்சிஏ ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இந்தியன் சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, இந்த மாதிரி உள்ள உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டான மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணி ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே வந்துட்டு நம்ம கைட் பண்ணி நம்ம கைடன்ஸில் நீங்கள் ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே ஃபினிஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ.